நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நான் செய்ய மாட்டேன், யாரும் நல்ல ஜோசிக்காரே எனக்கு தெரியாதுன்னா முன்னோர்களை பிடிங்க, குலதெய்வத்தை பிடிங்க. இது 2 விஷயத்தை நீங்க செய்யும் போது இது கட்டாயம் இதுக்கு உண்டான பலன் இருக்குமா. நீங்க எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் சரி, எந்த விஷயம் போனாலும் சரி, இதை செய்யுங்க அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். நாங்க சொல்ற பலன் உங்களுக்கு வரணும்னாவே நீங்க இதை ஃபாலோ பண்ணாதான் அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால என்னால எதுவுமே முடியாதுன்றீங்களா, இதை செய்யுங்க. குறைஞ்சபட்சம் இதை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ரேட் இருக்குமா, எல்லா விஷயங்களும் கண்டிப்பா இருக்குமா. ஏன்னா இதெல்லாம் பண்ணிதான் அதாவது ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்களும் பேசிட்டு இருந்தவங்க தான். அதை பண்ண பிறகும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சுதான் இன்னைக்கு ஜாதகம் அதுக்குள்ள போய் பல விஷயங்களை கத்துக்கிட்டு இப்ப அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம உட்காந்துருக்கோமா. அதனால இதை செஞ்சு பாருங்க. அதாவது நமக்கு அந்த சுவையை சுவைச்சாதான் அதனுடைய தன்மை புரிஞ்சுக்க முடியும். அடுத்தவங்க சொல்றப்போ நமக்கு அது புரியாது. அந்த நம்ம சாடும் போது அந்த சுவை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. இப்ப எங்க மாமியார் ரொம்ப கெட்டவங்க, லவ் மேரேஜ் பண்ணுவேன்ட்டேன், எனக்கு ₹1 கூட கொடுக்கல, என்னை ஏமாத்திட்டாங்க. அதனால எங்க மாமியார் மாமனார் கும்பிடவே கூடாது அப்படின்னு புருஷனுக்கு நம்ம கண்டிஷன் போடுறோம்னு வச்சுக்குமா, அது நம்ம பசங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதாவது துர்பாக்கியமான விஷயம். எப்படின்னு கேட்டோம்னா, அவங்க அப்பா அம்மா உங்களுக்கு செஞ்சாங்க செய்யலன்றதெல்லாம் நம்ம அதெல்லாம் அவங்களுடைய கர்மாவிலையும் அது போகும். நம்ம ஒரு சிலருடைய ஜாதகத்துல கூட இருக்கும். இது மாமியார் மாமனார்னால இவங்களுக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்க கூடாது, சொத்துக்கள் கிடைக்க கூடாது, சந்தோஷம் கிடைக்க கூடாதுன்னு இருக்கும். அதனால நம்ம அந்த விஷயத்தையே விட்டுறணும். நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சரிவர செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப 100% இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பசங்களை இப்ப எல்லாருமே நம்ம குழந்தைகளுக்காக தான் ஒரு விஷயம் செய்யறோம் இல்லையா. நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால இவங்க கெட்டவங்க நல்லவங்க அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணுமா.